வணக்கங்க. என் பேர் பிரதாப். நாங்க பிளாஸ்டிக் பிசினஸ் ஒரு 1 இயரா பண்ணிட்டுருக்கிறோம். இப்ப எங்க ஊர் பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் பழனிகொண்டம்பாளையம் கரூர் பைபாஸ்ல ஒரு 1 1/2 கிலோமீட்டர் உள்ள இருக்கு. எங்க ஊர் பழனிகொண்டம்பாளையம். இப்போ 1 இயரா பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் பிசினஸ் சிப்ஸா கன்வெர்ட் பண்ணி ஃபேக்டரிக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அ அத ஃபர்ஸ்ட்டு நாங்க எப்படி இத பிசினஸ் ஆரம்பிச்சோம்னா, நாங்க ஒரு ஐடியால நெட்ல ஆன்லைன்ல சர்ச் பண்ணி யூடியூப்லலாம் பார்த்து எங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது. அத பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டு டேரக்ட்டா நாங்க கான்டாக்ட் பண்றப்ப, அது இந்த யூடியூப்ல வந்து திருப்பூர்லேருந்து ஆதித்யா எக்கோ ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு ஒரு வீடியோ கிடைச்சது. அந்த வீடியோ பார்த்து எங்களுக்கு வீடியோ பார்க்கங்காட்டி எங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி, சரி கான்டாக்ட் பண்ணி பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு அதில கான்டாக்ட் பண்ணங்காட்டி நம்ம அ ஆதித்யா எக்கோ ஆஃபீஸ்லேருந்து நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசங்காட்டிக்கு, அவங்க எங்களுக்கு வர சொல்லி நேர்ல போய் பார்த்து, மிஷினெல்லாம் பார்த்து 3 ஹெச்பிலேருந்து 20, 35 ஹெச்பி வச்சு இருக்கின்றது. நம்ம கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாரி நம்ம ஸ்டார்ட்டிங்ல பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 7 ஹெச்பி எடுத்து நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ 1 இயரா பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப அவங்க மிஷின் அவங்ககிட்ட தான் வாங்குனோம். வாங்கி இப்போ 1 இயரா பண்ணி அவங்களே ரா மெட்டீரியல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. பிளாஸ்டிக்னா பெட் பாட்டில் மட்டும் தான். அந்த பெட் பாட்டில் நாங்க எப்படின்னா கிரீனு, ஒயிட் 2 இருக்கு. 2ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிரீனு வந்து நாங்க கொண்டாந்து கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டிக்கர் மூடியெல்லாம் பிரிக்க தேவையில்ல. அப்படியே அரைச்சுக்கலாம். ஒயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டிக்கர் மட்டும் பிரிச்சுட்டு அப்படியே அரைச்சோம்னா, ஸ்டிக்கர் மட்டும் பிரிச்சுட்டு லேபிள் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அரைச்சு கொடுத்தோம்னா, நம்மளுக்கு கிலோ கணக்குல நம்ப அப்ப என்ன ரேட்டுக்கு மார்க்கெட்டிங் ரேட் போயிட்டு, அந்த ரேட்டுக்கு அவங்களே எடுத்துக்கிறாங்க. அவங்களே வந்து வண்டி விட்டு எடுத்துக்கிறாங்க. மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு 5 டன் இருந்தா அவங்க எடுத்துக்குவாங்க. அது கம்மி இருந்தா நம்ப வண்டி டிரான்ஸ்போர்ட் பண்ணி தான் நம்ம எடுத்து போய் குடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி நம்ம பேசிட்டு கூட அவங்க சிப்ஸ் அவங்களுக்கு குடுக்குற மாரி இருந்தா, நம்ம விருப்பப்படி அவங்களுக்கு குடுக்குற மாரி இருந்தா கூட குடுக்கலாம். இல்ல வெளியில நம்மளுக்கு மார்க்கெட்டிங் ரேட் கொஞ்சம் ரூ. 1 ரூ. 2 ஜாஸ்தியா இருந்தாலும் நம்ம வெளியில குடுத்துக்கலாம். எ எங்க நம்மளுக்கு பக்கமா யாரு எந்த ஃபேக்டரியில நம்ம இந்த ஃபேக்டரியில பார்த்தீங்கன்னா, இந்த சிப்ஸ் வாங்குற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த கார்மெண்ட்ஸ் ஏரியா நம்ம ஞான் தயார் பண்ற பாலிஸ்டர் நூல் தயார் பண்ற ஃபேக்டரிக்கெல்லாம் நம்ம குடுக்கலாம் சிப்ஸு. அவங்க அரைச்சு அவங்க இப்ப வாஷ் பண்ணி அவங்க ஞானா எடுத்துக்குவாங்க. அந்த பக்கமெல்லாம் குடுத்துக்கலாம் நம்ம. இல்லைன்னா நம்ம எங்கேயும் கிடைக்கலைங்கன்னா, நம்ம இந்த பிசினஸ் பண்றனால, நாம்பளே ஆதித்யா எக்கோ ஆஃபீஸுக்கே நாம்பளே டைரக்ட் பண்ணி குடுத்துக்கலாம். இப்ப இந்த பெட் பாட்டில் எப்படி கலெக்ஷன் பண்றது பார்த்தீங்கன்னா, பெட் பாட்டில் எப்படி நம்ப டன்னு கணக்குல கலெக்ஷன் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒ ப இரும்பு பழைய இரும்பு கடை, அப்புறம் இந்த பழைய இரும்பு கடை நம்ம வீட்ல வச்சு ஓனா பண்ற மாரி இருந்தா, நம்மளுக்கு ஒரு மினி டெம்போ இல்ல மினி டெம்போ கம்பல்சரி டாடா ஏசி அது நம்மளுக்கு கம்பல்சரி வேணும். டாடா ஏசி இல்லைனாலும் நம்ப அதுக்கு தகுந்த மாரி பழைய இரும்பு கடையிலிருந்து நம்ம பர்ச்சேசிங் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல டாடா ஏசி இருந்தா நம்ப பேக்கரி, மளிகை கடை, பழைய இரும்பு கடை இந்த மாரி ப இருந்து நம்ம எடுத்து வந்துக்கலாம். இல்லையா நாம ஒரு மெயின் பைபாஸ் ஓரமா இந்த மாரி ஒரு கம்பெனியா நம்ம கன்வெர்ட் பண்ணி பண்ற மாரி இருந்தா, இப்ப பொறுக்கிட்டு வரவங்ககிட்டயும் இந்த மாரி நம்ம கலெக்ஷன் பண்ணி, பழைய இரும்பு கடை இந்த மாரி பேக்கரி இந்த மாரி நாம ஓனா கலெக்ஷன் பண்ணா இன்னும் ஒரு ரூ. 5 ரூ. 10 நம்மளுக்கு கூட வரும். இல்ல அவங்ககிட்ட வாங்குனா ஒரு ரூ. 3 ரூ. 2 நம்மளுக்கு கம்மியா வரும். அது அவ்வளவு டிஃபரெண்ட் வேற ஒண்ணும் இல்ல. அப்படியே கொண்டாந்து நம்ம அப்படியே கலெக்ஷன் பண்ணி நம்ம சிப்ஸா அரைச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம ஒரு கம்பெனியா மெயின் பைபாஸ்ல இந்த மாரி மெயின் ரோடு, நம்ம ரோட்டு பகுதியில அப்படி பண்ணணும் மாரி இருந்தா, நம்ம பொறுக்கிட்டு வரவங்ககிட்ட எல்லாம் கலெக்ஷன் பண்ணி எல்லாம் கொண்டு வருவாங்க. அவங்ககிட்ட நம்ம ஒரு ரூ. 5 ரூ. 10 கம்மியாவே வாங்கலாம். ஏன்னா, அவங்க வந்து கலெக்ஷன் பண்ணி அவங்க கொண்டாந்து பழைய இரும்புக்காரர் நம்மளுக்கு ஒரு ரூ. 5 லாபம் இல்லாம குடுக்க மாட்டாங்க. இல்ல அந்த மாரி பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் லாபம். ஏன்னா, இது பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த மார்க்கெட்டிங் ரேட்டுக்கு தகுந்த மாரி நம்மகிட்ட பர்ச்சேசிங் பண்ணி எடுத்துக்குவாங்க. கரண்ட் பில் சேவிங்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இப்ப 7 எஸ்பி போட்டிருக்கோம்னா, 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 200, 250 கிலோ மினிமம் அரைக்கும். நம்ப போடுற அளவு கெப்பாசிட்டி தகுந்த அந்த அளவுக்கு 250 கிலோ ஒரு 1 மணி நேரத்துக்கு நம்ம எடுத்து போட முடியாது. அதே கன்வேயர், மிஷின் எல்லாம் மிஷினரியா இருந்தா, நம்ம பெரிய லெவல்ல ஒரு 10, 15 லட்ச ரூவா, 20 லட்ச ரூவா மினிமம் மேக்ஸிமம் போட்டு பண்ற மாரி இருந்தா, பெரிய லெவல்ல பண்ற மாரி இருந்தா அந்த மாரி பண்ணலாம். இது நம்ப மிஷின் மட்டும் போட்டு நம்ப எடுத்து போற மாரி இருந்தா, நம்ப கெப்பாசிட்டி தான் போட்டா 7 ஹெச்பிங்கிறது ஒரு மாரி 250 கிலோ மேல அரைக்கும். ஒரு நாளைக்கு 2 டன் கூட அரைக்கலாம். ஆனா, அந்த அளவுக்கு நாம வந்து வலிச்சு போட முடியாது. ஏன்னா, நம்ம எந்நேரம் வரைக்கும் வலிச்சு போடுறதுங்க. அந்த மாரி நெறைய இருக்கு. அ பண்ற மாரி இருந்தா உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தா நீங்களும் இந்த பிசினஸ் எடுத்து பண்ணலாம். ஏன்னா, எல்லா பக்கம் பண்ணிட்டு இருக்கிறது நாங்க வெளிப்பக்கம் மிஷின் வாங்குனீங்க கூட நாங்க சிப்ஸாவும் நாங்க வாங்கிட்டு இருக்கிறோம். வாங்குறாங்க. இப்ப நாங்க அங்க தான் அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கிறோம். எங்க ஊர் பார்த்தீங்கன்னா, பள்ளிகுளம்ல பாசூர், ஈரோடு மாவட்டம். இப்ப பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பிசினஸ் இது ஆரம்பிக்கிற மாரி இருந்தா, நீங்க லோன் போட்டு எடுத்துக்கலாம். பேங்க் லோனும் கிடைக்குது. உங்களுக்கு பேங்க் லோன் அதுவும் மானியத்தோடவும் கிடைக்குது. பேங்க் லோனும் கிடைக்குது.
கவர்மெண்ட் பிளாஸ்டிக் பிஸ்னஸ் ரீசைக்கிள்னாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா மானியத்தோட லோன் கொடுப்பாங்க. லோன் வாங்கிக்கலாம். நான் தொழில் மையத்தில் லோன் வாங்கினேன். நீங்க பேங்க்ல வாங்கினாலும் வாங்கிக்கலாம். அதில் தொழில் மையத்தில் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இங்கே அவங்க 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 தேவைக்கு அங்கங்கே எங்கே வரவு செலவு இருக்குதோ நம்மளுக்கு அங்கே பக்கமாக இருக்கு. நீங்கள் அதை பேஸ் பண்ணி எது நம்மளுக்கு சீக்கிரமாக பொசிஷன் முடியுதோ அதை அதுக்கு பேஸ் பண்ணி எடுத்துக்கங்க. எக்கோ ஆஃபீஸ்னு யூடியூப்ல அடிச்சிங்கனாவே உங்களுக்கு அந்த கான்டாக்ட் நம்பரெல்லாம் வரும். அவங்கள கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிட்டு நீங்கள் போய் டேரெக்டாக அவங்கள விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க உங்களுக்கு புதுசாக தொடங்குறப்போ உங்களுக்கு ஐடியா கொஞ்சம் கொஞ்சம் இல்லைனாலும் உங்களை விசிட் பண்ணிவிட்டு அவங்களே ஐடியாலாம் எடுத்து சொல்லி எப்படி பர்ச்சேசிங் பண்ணுறோம், என்ன பண்ணலாம், எப்படி அரைக்கலாம், எவ்வளோ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ கரண்ட் சேவிங் ஆகுதுல, நம்ம எவ்வளோ செலவாகுதுன்னு எல்லாமே அவங்களே சொல்லி அவங்களே எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. அக்ரிமெண்ட்டோட அவங்களே சைன் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க. அவங்க பார்த்து அவங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் மாட்டி பண்ணிக்கலாம். ஏதாவது சர்வீஸாக இருந்தாலும் உடனே வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அதில் பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட மிஷின் வாங்கினா. அதனால தான் நாங்களும் வாங்கி 7.5 HP போட்டு நல்லா தான் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. 1 இயர் ஆச்சு 7.5 HP போட்டு. அதனால இது நாள் வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் நல்லா தான் ஓடிட்டு இருக்குது.